இன்றைக்கி மீன் குழம்புக்கு 2 பெரிய தக்காளியை பொடியாக அரிஞ்சு 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கசக்கி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 150 கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்துடலாம். குழம்பை கூட்டி நம்ம இப்போ கொதிக்க வைக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார இப்போ மீனாஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய மீனுங்கிறதால என் வீட்டுக்காரர் அதில் இருக்கிற பிளரெல்லாம் சீவி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நிறைய மீனுங்கிறதால நம்ம தேவையான அளவு மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு மீதி மீனை எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்குது. குழம்பு கொதிக்கிற குழம்புல மீன் ஆட் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது அப்போ தான் மீன் நல்லா வேகும். அதுக்குள்ளார நம்ம வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு எடுத்துக்கலாம். தாளிப்பு செய்கிறதுக்கு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக வடவும், கருவேப்பிலை, 4 பெரிய வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்து 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விடுறேன். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காயத்தை கொதிக்கிற குழம்புல ஊற்றி ஃபுல் சிம் 10 நிமிஷம் வச்சு மூடி வச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி என்னுடைய சமையல் சாதம், மடுவ மீன் குழம்பு, ஜிலேபி மீன் வறுவல்.